இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் வசனத்துக்கு திரும்புங்கள், வசனத்திலே உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பா நித்திய மகிமையினாலே உங்களை சூழ்ந்து கொள்வார். இந்த நாளுமாய் வேத வசனத்துக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்கிறேன். யோசுவாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளவு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை! இந்த நாட்களில் உலக பிரகாரமான மனுஷர்கள் சொல்லுகிற அநேகர் செய்கிற காரியங்களை பார்த்து நாம் நினைக்கிறோம் அவர்கள் வழி நல்லது, அவர்கள் செய்கிற காரியத்தினாலே தான் அவர்கள் மேன்மைப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலையான நித்தியமான சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை பெறுகிறோமா? இந்த வசனத்தை கவனியுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவர் வார்த்தையானவர். இந்த வார்த்தையான தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற அனுபவங்கள் வாழ்க்கை இல்லை. அதனாலே வாழ்விலே அவர்கள் நினைக்கிற இடத்தை அடைய முடியவில்லை, மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று 119வது சங்கீதத்திலே 105வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் எது உங்கள் வாழ்வின் மேன்மை? எதனால் உங்கள் வாழ்க்கையில உயர்வை, மேன்மையை நீங்கள் அடைய முடியும் என்று பார்க்கிற போது தேவனுடைய வசனத்திலே, வார்த்தையிலே வாழுகிற போதுதான். இன்றைக்கு அநேகர் இதை மறந்து அறியாமல் அநேக காரியங்களை செய்து எல்லாம் தோல்வியிலே முடிந்த பின்பு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு. எதற்கு பலங்கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும்? வேத வார்த்தையை கை கொண்டு வாழ்வதிலே, வேத வசனத்தை தியானிப்பதிலே, தேவனோடு நாம் இசைந்து அவரோடு ஒன்றாக ஒன்றிக்கிற அந்த வாழ்வின் மேன்மைக்காக ஏங்குகிற போது அப்பா மகிமையானதை செய்கிறார். இந்த நாட்களில் வேதத்தின் வசனத்தை வாசித்து அதை வாழ்வாக்கி அதை கை கொள்ளுகிற போதுதான் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் எழும்ப முடியும். இன்றைக்கு அநேகருக்கு வசனம் தெரியும், ஆனால் அந்த வசனத்தை கை கொண்டு வாழுகிறீர்களா என்று கேட்டால் வாழ்க்கையிலே காண முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். கேட்டு அதன்படி செய்யாதவர்கள், அதன்படி வாழாதவர்கள் மணல் மேலே தங்கள் வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் புத்தி உள்ள மனுஷரா, புத்தி இல்லாத மனுஷரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாட்கள் அப்பாவுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. பூமியின் முடிவும் ஆண்டோடைய வருகை மிக மிக சமீபம். இந்த நாட்களில் விழித்துக் கொள்ளுங்கள், மேன்மைகளை காணுங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, எந்த வீடுகளிலெல்லாம் இந்த சத்தம் கேட்கிறதோ, அந்த பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களில் தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை, தயவு வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே வசனத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஏக்கம் உண்டாகத்தக்கதாய் இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வேதத்தை கையிலே வைத்திருந்த, வேதத்தை அறியாமல், வேதத்தில் வாழாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் காலங்களை வீணடிக்காதபடி இந்த வேதத்தினால் எச்சரிப்பு பெற்று இரவும் பகலும் அதை தியானித்து அதன்படி செய்கிற அந்த ஏக்கத்தை, வாஞ்சியை கொடுங்கப்பா.
இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இந்த வசன வெளிச்சம் உண்டாகட்டும், இந்த மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, உலகத்திலே வெளிச்சமாய் உப்பாய் இருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் நிறைவேறத்தக்கதாய் தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வருவதாக. வியாதிகள், வேதனைகள், பாடுகள் நீங்கி பரமனுடைய ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. எல்லா தடைகளையும் உடைக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளுமாய் பெரிதான ஒரு ஆசீர்வாதம், பெரிதான ஒரு மேன்மை உண்டாயிருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள், புதியவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். நீங்கள் சபைகளுக்கு போகாதிருந்தால் தொடர்ந்து சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி ஆராதிப்போம். தேவன் மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட அவர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென்.